2023, அதாவது 13/10/2022 பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் சத்யான்ற பொண்ணை சதீஷ்னு ஒரு பையன் தள்ளி கொண்டுட்டாப்புல. அந்த கேஸ் சிபிசிஐடிக்கு 2 நாள் கழிச்சு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அந்த SC 194/2023 இதில் 302 ஐபிசியில் அவருக்கு மரண தண்டனை மகிழா நீதிமன்றம் விதிச்சிருக்கு. ப்ளஸ் 3 வருஷம் கடுங்காவல் அந்த 4 ஆஃப் உமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்டில், ப்ளஸ் 35,000 ரூபா ஃபைனு. அதில் 25,000 ரூபா அந்த ஃபேமிலிக்கு, அந்த 2 தங்கச்சிகளுக்கும் போய் சேரணும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு 10 lakhs காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்துருந்தா அந்த காம்பன்சேஷனை கழிச்சுப்பாங்க. அதாவது என்னன்னா, இதில் இந்த வழக்கில் தூக்கு தண்டனை, அதாவது தண்டனை பற்றி நான் சொல்லக்கூடாது. தூக்கு தண்டனை விதிச்சதுக்கு மெயின் ரீசன் ஸ்பெஷல் இந்த இதில் சிபிசிஐடியில் நல்ல தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை. நல்ல இன்வெஸ்டிகேஷன் இதில் ரம்யான அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அருமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தசாரதின்னு ஒரு SI இவங்களாம் ஒரு டீமு. அதாவது இதில் என்னென்னா, மோட்டிவ் பிஹைண்ட் தி மர்டர் இஸ் ப்ரூவ்டு பியாண்ட் டவுட். அந்த மோட்டிவ் இருந்ததுனால அவங்க அந்த இந்த படுகொலையை இது பண்ணி தண்டனை கொடுத்துருக்காங்க, தூக்கு தண்டனை. நீதிபதி வேற குறிப்பு அம்சம் ஏதாவது சொல்லியிருக்காங்க தீர்ப்பு? இல்லை, ஜட்மெண்ட் காப்பி வந்த பிறகு தான் பார்க்க முடியும். இல்லை, டபுள் லைஃப் கிடையாது. சாகும் வரை தூக்கில் விட வேண்டும். அது நான் அதாவது என்னன்னா, என்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருந்துச்சு. அதாவது ப்ராசிக்யூஷன் கொடுத்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே வச்சோம். நிறைய இந்த 65B சர்டிஃபிகேட்ஸு, சயின்டிஃபிக் ரிப்போர்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இல்லை, அது ஜுடிஷியல் ப்ராசஸில் வரும். அதை பற்றி நான் சொல்ல முடியாது.